ஊருக்கு வந்தால் தான் இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யலாம். வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய செம்பருத்தி பூ இருக்குது. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. டெய்லி வந்து செம்பருத்தி டீ வந்து போட்டு குடிச்சிட்ருக்கோம். அப்படியே ஹேர் பேக் செய்யலாமேன்ட்டு செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, சோற்று கற்றாழை, அதுக்கப்புறமா கரிசலாங்கண்ணி அதெல்லாம் பறிச்சுட்டு கூடவே பார்த்தீங்கன்னா வேப்பிலை இருந்தது. வேப்பிலை ஆப்ஷன் தான். வேப்பிலை கொஞ்சம் இருந்தாலும் கொஞ்சம் வேப்பிலை சேர்த்துக்கலாம் அப்படின்னு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையும் இருந்தது, அதையும் சேர்த்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நைட்டே பார்த்தீங்கன்னா வெந்தயம் வந்து ஊற வச்சுட்டேன். அது தேவையான அளவு ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து எல்லாம் வந்து நல்லா நைஸாக அரைக்கணும். சோற்றுக்காட்டாலோட உள்ள சதப்பகுதி இருக்குது பார்த்திங்களா, அதை மட்டும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா மருதாணி இருந்துச்சு, அதையும் ஏன் விடுவானேன்னு சொல்லிட்டு அதையும் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து சேர்த்து நல்லா ஹேர் பேக் மாதிரி ரெடி பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணி 1 ஹவர் ஊற வச்சு குளிச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா ஸ்மூத் அண்ட் ஹேர் வந்து நல்ல ஒரு ஸ்மூத்தாக இருக்கும். ஷாம்புக்கு நம்ம தேவையே இல்லை, ஷாம்பே போட வேண்டியதில்லை, அந்தளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும்.